பிரைஸ் தி லார்ட். நான் உங்கள் ஆகாய். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு எஜமான் இருந்தார். அவர்கிட்ட ஒரு கழுதை இருந்தது. அவர் எங்க போனாலும் அந்த கழுதை மேலதான் சவாரி போவார், பிரயாணப்படுவார். ஒரு முறை வெகு தூரம் போய் கொண்டு இருக்கும் போது திடீரென்று ஒரு பள்ளத்துல விழுந்துட்டார். அவரும் விழுந்தார், கழுதையை விழுந்து விட்டார். அவர் சத்தம் போட்டு கத்தும் போது அங்கிருந்த மக்கள் ஓடி வந்து அந்த மனிதனை தூக்கி மேல கொண்டு வந்துட்டாங்க. அது பெரிய பள்ளம். கழுதை கத்துது. இவர் சத்தத்தை மாட்ட ஜனம் கேட்டாங்க, கழுதையின் சத்தத்தை கேட்கல. அப்போ அவர் கேட்கிற அந்த கழுதை மேல தூக்கணும்னு சொல்லும் போது, இது இவ்வளவு பணம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ, அதோட நாங்க 2-3 கழுதை வாங்குவேனே, அவ்வளவு பணம் ஆகுமான்னு சொல்லி பிரியமா என்ன பண்ணாங்களா, இந்த பழத்தை மூடி விடுங்கன்னு சொல்லி அந்த எஜமான் சொல்லிவிட்டார் மக்களுக்கு. இந்த கழுதை கேட்டுக்கொண்டிருந்தது. எத்தனை ஆண்டுகளாக அவரை பல இடங்களில மழையிலும் வெயிலும் சுமந்து போன நான், ஒரு நன்றி கூட இல்லையே, என்னை காப்பாத்துறதுக்கு வழி இல்லையேன்னு சொல்லி கலங்கும் போது எல்லா மனிதரும் கூடி அந்த பழத்தை மூடும்படி ஒவ்வொருவா மண்ணை தூக்கி கொட்டுறாங்க. அந்த பழத்துக்குள்ள இருந்த கழுதை மேல படுது. அந்த கழுதை பாருங்க, உதறி 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 மேல வந்துடுச்சு. நன்றா கவனிக்க வேண்டும். அந்த கழுதையோடு மூடிக்கொள்ளுங்க, மூடிடுங்கன்னு சொன்ன வார்த்தை கழுதை கேட்டது. நன்றி மறந்த எஜம்மா. ஆனா கழுதை தைரியத்தோடு அந்த மண்ணை கொட்டும் போது அந்த மேல படுது. அது உதறி உதறி மேல வந்து விட்டது. அதே போலதான் மக்களும் நம்ம தேவைக்காக எல்லாவற்றையும் செய்து, அவர் ஊழியம் அவ்வளவுதான், அவர் குடும்பம் அவ்வளவுதான், அவர் பரிசுத்தம் அவ்வளவுதான், தரிசனம் அவ்வளவுதான், வெளிப்பாடு அவ்வளவுதான் என்று ஒருவேளை உங்களை கொண்டு பயன்படுத்தினவர்கள், உங்க மூலியமா ஆசீர்வாதம் பெற்றவர்கள் இன்னைக்கு மறந்து போய் உங்க ஊழியத்தை மூடுவதற்கு, உங்க குடும்பத்தை மூடுவதற்கு, அழிப்பதற்கு அவங்க திட்டம் போடலாம். அந்த வார்த்தை உங்க காதலை கேட்டு உங்க மனசு உடைந்திருக்கலாம். சோர்ந்து போவாதீங்க. ஏசாயா 52:2 வாசித்து பாருங்க. தூசியை உதறிவிட்டு எழுந்திருங்கள் என்று. யார் என்ன சொன்னாலும் அதை உதறி போடுங்க. உங்களை அழைத்த கடவுள் உண்மை உள்ள கடவுள். உங்க மேல இருக்கிற தேவ அபிஷேகம் இன்னும் பலருக்கு, லட்சங்களுக்கு, கோடிகளுக்கு தேவன் உயர்த்துவார். யாரு நன்றி மறந்தாலும் உங்களை அழைத்த தேவன் நன்றி மறவாதவர். எபிரேயர் புஸ்தகம் சொல்லுகிறது, அவர் மறந்துவிட அநீதி உள்ள தேவன் இல்லவே. சோர்ந்து போவாதீர்கள், எழும்புங்கள். God bless you.